அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் QUT UG 2024க்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் என்னென்னலாம் கரெக்ட் பண்ண முடியும், எதெல்லாம் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் exams.nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு பப்ளிக் நோட்டீஸ் இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பப்ளிக் நோட்டீஸ் கரெக்ஷன் இந்த பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபைலில் நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் என்னென்னலாம் ஆக்ஷன் எடுக்க முடியும், அதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும், எது கரெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் நான் இது எதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும், நேம் கரெக்ட் பண்ணியுமா, டேட்டா பர்த்தை பண்ண முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் விஷயம் கேட்டிருக்கிறதுக்கு இதில் ஒரு தெளிவான பதில் இதுதான் பாருங்கள். அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இப்போ கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 6லேருந்து ஏப்ரல் 8 3 நாள் கொடுத்துருக்காங்க டைமு. ஸோ இந்த 8ஆம் தேதி வரைக்கும் நைட்டு 11:50 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு டைமு. ஓகேங்களா? சரி, என்னென்னலாம் கரெக்ட் பண்ண முடியும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை தான் கீழே பார்ப்போம். இது என்னென்னலாம் கரெக்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாட் பி அலோடு. எது மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியாது, இமெயில் அட்ரஸை மாற்ற முடியாட்டாங்க, அட்ரஸ்ஸு மாற்ற முடியாது, எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் மாற்ற முடியாது, இதெல்லாம் மாற்ற முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. ஆனால் எதெல்லாம் முடியும், அடுத்தது 2வது பாயிண்டில் இருக்கிறத பாருங்களேன். உங்களுடைய பேர், கேண்டிடேட் நேம் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது மாதிரிலாம் இருந்தால், ஃபாதர் நேமு, மதர் நேமு, அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் மார்க் டீட்டெயிலு 10th 12th டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தால், ஜெண்டர்னால் மேல் ஃபீமேல் அதில் பாருங்கள், கேட்டகரி அது சப் கேட்டகரி, ஃபோட்டோகிராஃபு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மாற்றிக்கலாம், சிக்னேச்சர் உங்கள் கையெழுத்து சரியில்லைன்னா மாற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் டைம் உண்டு, உங்களுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக shall be allowed to change examination cities based on the permanent and present address. அந்த எக்ஸாமினேஷன் சென்டரை கூட மாற்றலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய லொக்கேஷன் எதை வச்சு தான் எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷனும் மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நான் தெரியாமல் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ தமிழ் மாற்ற முடியுமா, தமிழை எழுத முடியுமா? தாராளமாக மாற்ற முடியும், நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைமாக எடுத்துக்கோங்க. இல்லை இங்கிலீஷில் கொடுத்துட்டேன் சார், நான் தமிழில் போகிறேன், இல்லை தமிழில் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதுவும் சிட்டியை மாற்றிக்கலான்னு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதோட இந்த ஆப்ஷன் டு எடிட் தி சப்ஜெக்ட் டெஸ்ட் அலாங் வித் யூனிவர்சிட்டி அதுவும் பண்ணலாம். இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களால் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எது வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா, ஆப்ஷன் டு ஆட் யூனிவர்சிட்டிஸ் வில் கண்டினியூ டு பி அவைலபிள் டில் 8th May. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸு காலேஜஸ் ஏதாவது ஆட் பண்ணணும், சரி இப்போ TNAU ஐகார் சொல்லியிருப்பீங்க, அடுத்து காந்திகிராம் சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டில், சரி வேறு ஏதாவது யூனிவர்சிட்டி ஆட் பண்ணணும் அதர் ஸ்டேட் அப்படின்னா நீங்கள் மே மாதம் 8 வரைக்குமே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான டீட்டெயிலு. ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணலாம். அதோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.